இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான நேற்றைய முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இந்தியா 347 ஓட்டங்களை விளாசி தள்ளிய பிறகு எல்லோரும் நினைத்தோம் இதோ போட்டி முடிந்தது, இந்தியா மீண்டும் தொடர்ச்சியான தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து கொள்ளப் போகிறது. 2020 தொடர்களில் எவ்வாறு இந்தியா நியூசிலாந்து அணியை வீழ்த்தி தள்ளியதோ, அதுவும் 5 போட்டிகளிலும் வெள்ளை அடித்ததோ, இதே போலத்தான் ஒருநாள் போட்டிகளிலும் இந்தியா தொடரப் போகிறது. கேன் வில்லியம்சன் இல்லாத நியூசிலாந்தினால் இந்த ஓட்ட எண்ணிக்கையை துரத்துவது மிக சிரமமாக இருக்கும் என்று சொல்லி, ஆனால் நடந்தது வேறு. நேற்றைய தினம் நியூசிலாந்து தங்களுடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்து கொண்டது, அதாவது அதிகூடிய துரத்தலை நேற்றைய நாளில் நிகழ்த்தி காட்டியது. இதே மைதானத்தில் 2007ஆம் ஆண்டு நியூசிலாந்து பெற்றுக்கொண்ட 347 ஓட்டங்களை நேற்றைய நாளில் முந்திக் கொண்டது 348 ஓட்டங்களாக இப்பொழுது தங்களுடைய புதிய சாதனையை பதிவு செய்திருக்கிறது ராஸ் டெய்லரின் சதத்தோடு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு உலக கிண்ண தொடருக்கு பிறகு அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கைகளை 4ஆம் இலக்கத்தில் பெற்றுக்கொண்ட வீரராக ராஸ் டெய்லரை இருக்கின்றார் என்பது முக்கியமானது. அதுபோல இன்னொரு ஆச்சரியமான விடயத்தை நேற்றைய தினம் பார்த்தேன். 5ஆம் இலக்கத்தில் அதிகூடிய ஓட்டங்களை 2011ஆம் ஆண்டு உலக கிண்ணத்திலிருந்து இதுவரை பெற்றுக்கொண்ட வீரராக நம்மவர் அஞ்சலா மேத்யூஸை இருக்கின்றார். இந்த பட்டியலில் இந்த 2 பேரும் இருப்பது எவ்வளவு தூரத்துக்கு தங்களது அணியின் துடுப்பாட்ட முதுகெலும்புகளாக இந்த 2 பேரும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள். இந்த ஓட்ட எண்ணிக்கையை துரத்த ஆரம்பிக்க முதல் நியூசிலாந்தின் சிரேஷ்ட பந்து வீச்சாளர் அண்மை காலத்தில் சூப்பர் ஓவரில் வாங்கி கட்டிய டிம் சவுதிக்கு ராஸ்ட்ரேலியா குறிப்பிட்ட ஒரு விடயம், இது என்னுடைய மைதானம், நான் இந்த மைதானம் என்னுடைய படுக்கை அறையை போல ஒவ்வொரு அங்குலமாக நான் அளந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். நேற்றைய தினம் தன்னுடைய சதத்தையும் பதிவு செய்து கொண்டார். ஆஸ்திரேலியா நின்று அணியை வழி நடத்தி இருந்தார் இந்த மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கையை அணுகுவதற்கு என்பது கவனிக்கக்கூடியது. இந்திய அணிக்கு இது மட்டுமல்லாமல் இன்னொரு பெரிய இழப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. அதை இந்த போட்டியின் ஸ்கோர் விவரங்களை சொன்ன பிறகு உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நேற்றைய தினம் இந்தியா முதலில் துடுப்படுத்த ஆடிய போது இந்தியாவுக்கு வரலாற்று புகழ்மிக்க 2 ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை இந்தியா நேற்றைய தினம் தங்களுடைய அறிமுக வீரர்களாக அறிமுகப்படுத்தி இருந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக பிருத்திவி ஷா மற்றும் மயங்க் அகர்வால், இந்த 2 பேரும் நேற்றைய தினம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கி இருந்தார்கள். 2 பேர் அறிமுகம், ஆனால் ஆரம்பத்திலே ஒரு சில ஓவர்கள் கொஞ்சம் தடமாறி இருந்த போதிலும் கூட பிறகு மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார்கள். 2 பேரும் சேர்ந்து அரைச்சத இடைப்பாட்டத்தையும் புரிந்த பிறகு ஆட்டமிழந்திருந்தார்கள். நேற்றைய தினம் பிருத்திவி ஷா மற்றும் மயங்க் அகர்வால் இந்த 2 பேருமே தங்களது அறிமுக போட்டியிலேயே பல பேரின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்தியாவுக்கு இப்போது ரோஹித் சர்மா, ஷேகர் தவான் இந்த 2 பேரும் திரும்பிய பிறகும் கூட இந்த 2 இளையவர்களையும் தங்களுடைய பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தாக அழைத்துச் செல்லலாம். பிரதியீட்டு வீரர்களாக ஷா 20 ஓட்டங்களை எடுத்திருந்தார், அகர்வால் 32 ஓட்டங்கள். அதைத் தொடர்ந்து விராட் கோலி வந்தார், வளையம் போல ஒரு அரைச்சதம் 51 ஓட்டங்கள். ஆனால் அவர் 63 பந்துகளை சந்தித்த பிறகு ஆட்டமிழந்திருந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னுடைய கன்னி சதத்தை பெற்றுக்கொண்டார், 103 ஓட்டங்கள் 107 பந்துகளில். ராகுல் அதற்கு பிறகு வந்து வான வேடிக்கை நிகழ்த்தியிருந்தார். ராகுலும் கேதார் ஜாதவும் சேர்ந்து நேற்றைய தினம் மிகப்பெரிய இணைப்பாட்டம் ஒன்றை 2 பேரும் 55 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். வெறும் 4 ஓவர்களில் 88 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ராகுல் 6 சிக்ஸர்களை பறக்க விட்டார் 64 பந்துகளில். ஜாதவ் 15 பந்துகளில் 26 ஓட்டங்களை எடுத்தார், 1 சிக்ஸர் 3-4 ஓட்டங்களோடு. இதையடுத்து 348 என்ற கொஞ்சம் சிரமமான இலக்கை நோக்கி நியூசிலாந்து துடுப்படுத்த ஆரம்பித்தது. கப்டில் ஆட்டமிழந்தார் 32 ஓட்டங்களோடு. ஆனால் ஹென்ரி நிக்கல்ஸ் ராஸ் டெய்லரோடு புரிந்த இணைப்பாட்டம் நியூசிலாந்துக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது. இந்த 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் 62 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். வேகமாக நிக்கல்ஸ் 78 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். ராஸ் டெய்லர் தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்து கொண்டார். டாம் லேத்தமோடு அவர் புரிந்த இணைப்பாட்டம் தான் இந்த போட்டியின் போக்கை அப்படியே மாற்றியது. மிக வேகமான இணைப்பாட்டம், அதை விலையிலே குறைந்த பந்துகள். இந்த 2 பேரும் சேர்ந்து 138 ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள். வெறும் 12 ஓவர்களில் இந்த ஓட்டங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. சில ஓவர்களுக்கு ஓட்ட வேகமானது 13ஐ தாண்டி இருந்தது என்பது கவனிக்கக்கூடியது. 69 ஓட்டங்களை எடுத்திருந்தார் நேற்றைய போட்டிகள் தலைமை தாங்கிய டாம் லேத்தம். 48 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 2 சிக்ஸர்கள் 8-4 ஓட்டங்கள். ராஸ்ட்ரேலியா முன்பு மிகச் சிறப்பான ஃபார்மில் இருந்த வேளையில் அடித்தொடக்கியதை போல நேற்றைய தினம் 4 சிக்ஸர்கள் 10-4 ஓட்டங்களை பதிவு செய்து கொண்டார். அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர். இந்த வெற்றியை அடுத்து நியூசிலாந்துக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. தங்களுடைய மிகப்பெரிய இலக்கையும் அடைந்திருக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடயம். இதே வேளையில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நேற்றைய நாளின் சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்திய வீரர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு 80% அபராதம் விதிக்கப்படுகிறது. தாமதமாக பந்து வீசினார்கள் என்ற அடிப்படையில் பந்து வீச அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். நேற்றைய நாளில் தொடர்ச்சியான 3வது தடவை பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் முதல் கடந்த 5 வருடங்களாக இந்தியாவுக்கு ஒரு தடவைதானும் இப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கவில்லை. அதாவது பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டார்கள் என்று. அது ஒரு சந்தேகமான விடயம். இவ்வளவு காலம் அவ்வாறு இருந்ததா? இப்போது இந்தியா வேக பந்து வீச்சாளர்களை அதிகமாக பயன்படுத்துவதும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். காரணம், ஜடேஜா, அஸ்வின் போன்றவர்கள் விரைவாக பந்து வீசிக் கொள்வார்கள், சஹால் போன்றவர்களும் கூட. ஆனால் 3-4 வேக பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும் போது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பது உறுதியான விடயம் தான். இந்தியாவை பொறுத்தவரையில் இப்பொழுது 3 போட்டிகள் தொடர்ச்சியாக இவ்வாறு பந்து வீசி இருக்கின்றார்கள். இந்த சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் விதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஓவருக்கு, அதாவது குறித்த நேரத்துக்குள் வீசி முடிக்கப்படாத ஒரு ஓவருக்கு அவர்களுக்கு மொத்தமாக அவர்களது போட்டிக்கான வேதனத்திலே 20% அபராதம் விதிக்கப்படும். எனவே இந்தியா நேற்றைய தினம் 4 ஓவர்கள் தாமதமாக வீசியது காரணத்தால் 80% அபராதமாக அறவிடப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய 2020 போட்டிகளில் முறைய 40 மற்றும் 20 வீதங்கள் தண்டப்பணமாக அறவிடப்பட்டவை இங்கே குறிப்பிடத்தக்கது.
கூறப்படுகிறது. ஐசிசி முன்பு இதற்கு வீரர்களுக்கான தண்டப்பணத்தை அறவிட்டதோடு சேர்த்து மொத்தமாக அணி தலைவர்களுக்கும் அவர்கள் போட்டி தடையை விதித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த போட்டி தடை நீக்கப்பட்டிருப்பதன் காரணமாக விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்றோர் தப்பித்துக் கொண்டார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. நேற்றைய நாளில் இடம்பெற்ற மற்றொரு போட்டியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ணத்தின் நேற்றைய நாளில் 7ஆம் இடத்தை தீர்மானிக்கின்ற போட்டிகளை நடத்துகின்ற தென்னாப்பிரிக்காவை தோல்வியடை செய்த ஆப்கானிஸ்தான் தங்களது சுழல் பந்து வீச்சின் மூலமாக இந்த தொடர் முழுவதும் கலக்கிய வெகு விரைவில் ஆப்கானிஸ்தானின் தேசிய அணியில் ஆடக்கூடியவர் என்று நாங்கள் கருதுகின்ற ஷகிஃபுல்லா கஃபாரியின் பந்து வீச்சின் அடிப்படையில் நேற்றைய தினம் 7ஆம் இடத்தை கைப்பற்றிக் கொண்டது ஆப்கானிஸ்தான். நேபாளத்தில் நேற்றைய தினம் ஒரு சரித்திரபூர்வமான நாள். அவர்கள் தங்களுடைய முக்கோண தொடரை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். ஒமான் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இந்த போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிக்கு ஒரு நாள் சர்வதேச அந்தஸ்து கிடையாது. ஒமான் அணியும் நேபாள அணியும் விளையாடிய இந்த போட்டியில் ஆனால் ஒமான் அணி 18 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியது. ஆனாலும் இந்த போட்டியில் நேபாளத்துக்கான வெற்றி ரசிகர்களின் மிக பெரும் ஆதரவு என்பது கவனிக்கக்கூடியது. மைதானத்தில் ரசிகர்கள் வந்து திரண்டிருந்தார்கள். ஒமான் அணி அண்மை காலமாக வளர்ந்து வருகின்ற ஒரு அணி. குறிப்பாக 2020 போட்டிகளில் தன்னுடைய தடத்தை பதித்து வருகின்றது. இம்முறை உலக கிண்ண 2020 தகுதிகான் போட்டிகளிலும் விளையாட போகின்றது. இலங்கையை விளையாடுகின்ற அதே பிரிவில் ஆடப் போகின்ற ஒமான் நேற்றைய தினம் நேபாள அணியை 18 ஓட்டங்களால் வீழ்த்தியிருக்கின்றது. ஒமான் 197 ஓட்டங்களை எடுத்தது. 69 ஓட்டங்களை எடுத்திருந்தார் முகமது நதீம். பந்துவீச்சு 4 விக்கெட்டுகளை கரண் கேசி நேபாளம் சார்பாக வீழ்த்தியிருந்தார். அதுபோல பாரி என்ற பந்து வீச்சாளர் 10 ஓவர்கள் 14 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கியிருந்தார். ஆனால் நேபாள அணியால் அந்த வெற்றி இலக்கை நோக்கி துரத்தி அடைய முடியவில்லை. 55 ஓட்டங்களை வெசாவ்ஸ்கர் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒமான் அணியின் சுழல் பந்து வீச்சு கலக்கியிருந்தது. குறிப்பாக ஜீஜான் மக்சூட் அவர்களது அணியின் தலைவர் 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிட்ட போட்டிகளின் 2வது அரையிறுதி போட்டி இடம்பெற போகிறது. நியூசிலாந்து அணி பங்களாதேஷ் அணியை சந்திக்கின்றது. வெற்றி பெறும் வாய்ப்பு பங்களாதேஷுக்கு அதிகமாக இருப்பதாக பேசப்படுகிறது. ஏற்கனவே இந்தியா இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருக்கும் நிலையில் இன்னொரு ஆசிய அணிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூசிலாந்து பக்கம் இன்னும் ஒரு பரபரப்பு சர்ச்சை. அண்மை காலத்தில் சூப்பர் ஓவர்களை டீம் சவுதி வீழ்த்தி வீசி வருகின்ற வேளையில் அவரது பந்து வீச்சில் இலகுவாக ஓட்டங்கள் பெறப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எழுந்திருந்தாலும் முன்னாள் நியூசிலாந்து வீரர்கள் இப்பொழுது இருக்கும் சிரேஷ்ட வீரர்களின் அடிப்படையில் டீம் சவுதி தான் அதற்கு தகுதியானவர் என்று தாங்கள் இன்னமும் கருதுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோல நியூசிலாந்தின் பயிற்றுவிப்பாளர் கேரி ஸ்டேட் அண்மையில் 5-0 என்று நியூசிலாந்து வெள்ளையடிப்பு செய்யப்பட்ட பிறகும் கூட ஓய்வெடுத்துக் கொண்டார், தனது விடுமுறையை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு மிகப்பெரிய குற்றங்களை பல்வேறுபட்ட முன்னாள் வீரர்களும் சுமத்தி இருந்தால் நியூசிலாந்து கிரிக்கெட் சொல்கின்றது இல்லை, அவரது தனிப்பட்ட அலுவல்களை நாங்கள் பார்க்க வேண்டும், மனப்பழு மனச்சோர்வு போன்றவற்றை நீக்குவதற்கு இப்படியான விடுமுறைகள் அவசியப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு முன்னாள் பயிற்றுவிப்பாளர் பற்றிய செய்தி. டேரன் லீமன் முன்னாள் ஆஸ்திரேலிய பயிற்றுவிப்பாளருக்கு இருதய மாற்று சத்திர சிகிச்சை இடம்பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக கடந்த சனிக்கிழமை அவரது 50வது பிறந்த நாளின் போதே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவரது மகன் இப்பொழுது கிரிக்கெட் ஆஸ்திரேலிய அணிக்காக இங்கிலாந்து லயன்ஸுக்கு எதிராக ஆடியிருந்தார். அதே வேளையில் இவரை பார்ப்பதற்காக டேரன் லீமன் கடந்த புதன்கிழமை மைதானத்துக்கே சென்றிருந்தார் என்பது முக்கியமானது. நேற்றைய நாளில் யூடியூபில் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 தொடர் பற்றிய முழுமையான விடயங்கள் பதிவாகி இருக்கின்றன. சூரியன் யூடியூபுக்கு நீங்க சென்று பார்க்கலாம். நேற்று ஒரு நாள் போட்டியின் சில விடயங்களையும் கூட அதிலே குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த நாளில் பிக் பேஷ் லீகின் மிக தீர்மானம் மிக்க ஒரு போட்டி, கிட்டத்தட்ட ஒரு அரையிறுதி போட்டி தான். ஏற்கனவே சிட்னி சிக்ஸர்ஸ் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கும் நிலையில் அந்த சிட்னி சிக்ஸர்ஸை சந்திக்க போகின்ற அணி வருகின்ற சனிக்கிழமை இடம்பெறுகிற போட்டியில் இதை சந்திக்க போகின்ற அணி மெல்பர்ன் ஸ்டார்ஸா சிட்னி தண்டரா என்பதை தீர்மானிக்கும் போட்டி மெல்பர்னில் இன்றைய நாளில் இடம்பெற போகிறது. எங்கள் நேரப்படி பிற்பகல் 2:10. அதே வேளையில் மெல்பர்ன் மைதானத்தில் ஏற்கனவே சிட்னி மைதானத்தில் இடம்பெறவிருந்த இந்த காட்டுத்தீக்கான நிதி சேகரிப்பு போட்டியானது ஒத்திவைக்கப்படும், இல்லாவிட்டால் வேறு மைதானத்துக்கு மாற்றப்படும் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த நாளில் கடுமையான மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை அவதான மையம் குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தால் இந்த நிதி சேகரிப்பு போட்டி இடம்பெற்று முடிந்த பிறகு பிக் பேஷ் லீகின் இறுதிப் போட்டி இடம்பெறவிருப்பதாக 2க்கும் சேர்த்தான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது இருக்க நிலையில் இந்த போட்டியை நடத்தினால் மழை தற்செயலாக வந்து குறுக்கிட்டால் அது பிக் பேஷ் லீகின் இறுதிப் போட்டிக்கும் பாதிப்பாக அமையும் என்ற காரணத்தாலேயே இந்த போட்டியை ஒத்திவைக்கும் முடிவை இப்பொழுது கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எடுத்திருப்பதாக நம்பப்படுகிறது. சர்வதேச வீரர்களின் பங்களிப்பையும் உறுதிப்படுத்தும் விதமாக வேறொரு நாள் இல்லாவிட்டால் வேறொரு மைதானம் இதற்காக ஒதுக்கப்படும் என்று சொல்லி இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கால்பந்தாட்ட செய்திகளையும் பார்த்துவிட்டு வரலாம். நேற்றைய நாளில் இடம்பெற்ற இங்கிலாந்து FA கிண்ண போட்டி ஒன்றில் டாட்டனம் ஹாட்ஸ்பர் அணி சதம்டன் அணியை 3-2 என்று சொல்லி வீழ்த்தி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்சிலோனா வீரர் அர்ஜென்டினாவின் தலைவரான லியோனல் மெஸ்ஸிக்கும் அவரது கழகத்தில் மிக முக்கியமான விளையாட்டுத்துறை பணிப்பாளராக இருக்கின்ற எரிக் அபிடால், இவர் முன்னாள் பிரான்ஸ் நாட்டு வீரர். மெஸ்ஸியும் அபிடாலும் சேர்ந்து 6 ஆண்டுகள் ஆடியிருக்கின்றார்கள், 2007 முதல் 2013 வரை. இந்த 2 பேருக்கு இடையிலான கருத்து மோதல்
மோதலானது பார்சிலோனாவின் மிகப்பெரிய உடைவுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக அண்மை காலமாக பார்சிலோனாவில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவம் அவர்களது பயிற்றுவிப்பாளர் முன்னாள் பயிற்றுவிப்பாளர் எர்னெஸ்டோ வால்வேர்டே நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக உடனடியாக குயிக்கே செட்டியன் அழைக்கப்பட்டது. இந்த மாற்றத்துக்கு வீரர்கள் தான் முக்கியமான காரணம் என்று சொல்லி அண்மையில் ஸ்பானிய சஞ்சிகை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் 40 வயதான இப்போ முன்னாள் பார்சிலோனா வீரர், முன்னாள் பிரெஞ்சு நாட்டு வீரர், இப்போதைய பார்சிலோனாவின் இயக்குநராக இருக்கின்ற எரிக் கேபிடால் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு மெஸ்ஸி வழமையாக அதிகமாக பேசாத மெஸ்ஸி கடுமையாக சாடியிருந்த வீரர்களாக இருந்தால் யார் என்று சொல்லி குறிப்பிட வேண்டும், இல்லாவிட்டால் எல்லோர் மீதும் சந்தேகம் வரும். இதிலே மிக தெளிவான விடயங்களை எரிக் கேபிடால் குறிப்பிட வேண்டும். மிக நீண்ட காலமாக இவரது கருத்துக்கள் பல வீரர்களையும் கஷ்டப்படுவதாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லியிருந்தார். இதையடுத்து எரிக் கேபிடால் நீக்கப்படலாம், அவரது பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் நேற்றைய நாளில் அவசரமான பார்சிலோனாவின் உயர்குழு சந்திப்புக்கு பிறகு எரிக் கேபிடால் அந்த பதவியிலேயே நீடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. மெஸ்ஸியின் கருத்துக்கள், அதுபோல மெஸ்ஸி இதற்கு என்ன பதில் கொடுப்பார் என்று சொல்லி எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். டென்னிஸின் செய்திகள் இரண்டை பார்க்கலாம். ஆப்பிரிக்க ஒன்றியத்துக்கு நிதி திரட்டும் ஒரு கண்காட்சி போட்டியொன்றில் ரோஜர் ஃபெடரர் மற்றும் ரஃபேல் நடால் 2 பேரும் விளையாடுவதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே வேளையில் நமீபியாவுக்கான சுற்றுப்பயணத்தை இப்பொழுது மேற்கொண்டுகிறார் ரோஜர் ஃபெடரர். தன்னுடைய டென்னிஸ் அகாடமி ஒன்று, பயிற்றுவிப்பு முகாம் ஒன்றை அங்கே நடத்துவதற்காக. அதே வேளையில் குவைத்தில் தன்னுடைய புதிய ரஃபேல் நடால் அகாடமி ஒன்றை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது ரஃபேல் நடால் என்பதும் டென்னிஸ் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். மேலும் விவரங்கள் 28 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.